வெல்கம் டு கசின்ஸ் vlog. நான் உங்கள் அச்சிட்டா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அபியும் காவியும் பெட்டில் படுத்துருக்காங்க. நீங்கள் காவியா யாருன்னு கேட்குறா. காவியா நம்மளோட நியூ மெம்பர். அவளும் நம்ம சேனலுக்கு ஜாயின் பண்ணியிருக்கா. அவளும் நம்ம கசின் தான். மெம்பர்ஸ்ன்னு சொன்னோடனே தான் ஞாபகம் வருது, இன்னும் 2 மெம்பர்ஸ் வராங்க. ஸோ அவ்வளோதான், தட்ஸ் இட். அவ்வளோ, இதுக்கு மேலே மெம்பர்ஸ் கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காவியாவும் அபியும் மேட்ச் ஆட போகிறாங்க. என்ன மேட்ச்னு கேட்கலாம் நீங்கள். அதுதான் கோல்ஃப் மேட்ச் தானே. இங்கே எப்படி வீட்டில் ஆடுவீங்க நைட்டு நேரத்தில் அப்படின்னு கேட்கலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. மினியேச்சர் கோல்ஃபு குர்குரேயில் வந்து ஃப்ரீ. இதனால் எனக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ. மினியேச்சர் கோல்ஃப் அவங்க எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்க போகிறேன். அவங்களுக்கு வந்து இதுலேயும் ஒரு ப்ராங்க் பண்ண போகிறேன். அவங்கக்கிட்ட கிஃப்ட்டே கிடையாதுன்னு சொல்ல போகிறேன். பட் ஏற்கனவே எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன். அந்த கிஃப்ட்டை நீங்கள் வந்துட்டு அவங்க வின் பண்ணோடனே இது பண்ணுங்கள். உங்களுக்கு ரூல்ஸ் வந்து அங்கே போய் சொல்கிறேன். ஸோ அவங்க ஸ்லைம் வச்சு தான் விளையாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட இருக்கிற ரூம் கிட்ட வந்தாச்சு. வாங்க உள்ளே போவோம். இது வேறு இந்த பழைய காலத்து டோர்னால ரொம்ப கஷ்டமாக இருக்குது திறக்க. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? ஓ, உனக்கு பாப்பிட்டு அவளுக்கு ஸ்லைமு. சரி, ஓகே, இதெல்லாம் வச்சுட்டு வாங்க, நம்ம வீடியோ எடுக்கலாம். வியூவர்ஸ்க்காக நீங்கள் மேட்ச் ஆட போகிறீங்க. கோல்ஃப் மேட்ச்சு. எனக்கு பேட் எப்படி பிடிக்கணும்னே தெரியாது. கிழிஞ்சது போ. அதுலயும் உங்களுக்கு ஒரு டிச் வச்சிருக்கேன் உங்களை நம்பி. அப்படியா? மினியேச்சர் கோல்ஃப் ஆட போறீங்க நீங்க. கிழிஞ்சது போ. அதுவும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்ன சர்ப்ரைஸ்? உங்களுக்கு கிஃப்ட் கிடையாது. நீங்க வியூவர்ஸ்க்காக ஃப்ரீயா ஆடணும். யோ, அந்த क्वेश्चनல கேட்கல. நீ வியூவர்ஸ்க்காக ஆட மாட்டீங்களா? பாருங்க வியூவர்ஸ், உங்களுக்கு மேல பாசமே இல்லை அவளுக்கு. சரி, வியூவர்ஸ்க்காக ஃப்ரீ ஆடுறோம். ஆனா உனக்காக மட்டும் நாங்க ஆட மாட்டோம். சரி, ஆனா நீங்க ஃப்ளிட்ஜெட் டாய்ஸ்லாம் வச்சுட்டு வந்துடணும். வெயிட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃப்ளிட்ஜெட் டாய்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் வந்து ஒரு ஃப்ளிட்ஜெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் கோல்ஃப்க்கு ரெடியா? அதுக்கு முன்னாடி ரூல் சொல்லிடுறேன். மினியேச்சர் கோல்ஃப் காட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆளுக்கு 3 பாயிண்ட்ஸு. அந்த 3 பாயிண்ட்ஸில் யார் அதிகமாக எடுக்கிறாங்க, அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாக ஆட போகிறீங்க வியூவர்ஸ்க்காக. ஓகேவா? காசுலாம் கேட்கக்கூடாது. ஓகே ஓகே, நான் மினியேச்சர் கோல்ஃப் எடுக்கலாமா? நான் உங்களுக்காக இங்கே ஒழிச்சு வச்சுருக்கேன். இது ஒழிச்சு வச்சது பார்த்தீங்களா இல்லையா? இங்கே ஃப்ரீயாக இங்கே ஒழிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் இதை கூட பார்க்கலையா? இந்த புடி. ஆமாம், சரி. மினியேச்சர் கோல்ஃப்னா ரொம்ப குட்டியாக தானே இருக்கணும். சரி, இந்த இடத்துல இதை உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜு. கோல் செட்டை கிட்டே வச்சு அடிக்கணும். பட் யார் அடிக்கிறான்னு பார்ப்போம். சரி, இந்த பேட்டு நான் 3 பாயிண்ட்ஸ்க்கு 3 பால் எடுத்துகிட்டு வரலான்னு தான் பார்த்தேன். 2 வச்சுக்கோங்க. ஓகே, சரி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அபி ஆடட்டும். ஸோ அபி ஆடு. ஓ காட், ஃபஸ்ட்டு பால் மிஸ்டு. ஓகே, ஓ இன்னும் லாஸ்ட்டு பால் இருக்கு. ஓகே, இப்போ அபி 3 சான்ஸை மிஸ் பண்ணிட்டு லூசராக நிற்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் காவியா. இப்போ பார்ப்போம் காவியாவோட திறமை என்னன்ட்டு. இதெல்லாமே அட்வான்டேஜ். இதுக்கும் இவனுக்கு முன்னாடி வைக்கணுமா? இதுதான் கரெக்டு. ஓகே, அடி காவியா, அடி. பேட் எடு. ஓ, கிட்ட போயிடுச்சு, ஆனால் அடிக்கல. ஓகே, இன்னும் 2 சான்ஸ் இருக்கு காவியாவுக்கு. இதில் 2 பேருமே லூஸ் பண்ணிட்டாங்கன்னா ரீமேட்ச்சு. ஓ, இன்னும் லாஸ்ட் மேட்ச்சு. ஓ அச்சோ, ஸோ க்ளோஸ். இப்போ வந்து 2 பேருமே லூசர். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ஒன்றுமே தரல இந்த மேட்ச்சில். ஸோ அதனால ரீமேட்ச். எப்படியோ ஒன்றுமே தரமாட்டேன். அப்புறம் ஏன் ஒன்றுமே தரல? என்ன சும்மா வாயில் வந்துருச்சு. ஓகே, இப்போ ரீமேட்ச்சில் அபி திரும்பி ஆட போகிறாரு. எப்படி ஆடுறாருன்னு பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் இது அவுட்டு. இவங்க எவ்வளோ தடவை அவுட் ஆனாலும் உங்களுக்காக ரீமேட்ச் ஆடுவாங்க. ஓகே, ஆடு இன்னொரு சான்ஸ். இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அட்வான்டேஜ்னு கேட்டாடி. ஓ காட், சரி. இது வந்துட்டு என்னன்னா, நீங்கள் வந்து ரீமேட்ச் ஆடுறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 3 சான்ஸ். இன்னொரு 3 சான்ஸ் இருக்கு அபிக்கு. ஓகே, இந்த 3 வச்சு மிஸ் பண்ணனா இன்னும் 3 உனக்கு சான்ஸு. இதான் லாஸ்ட் 3 சான்ஸ். ஓ காட், அபி உன்னை நம்பி உனக்கு கொடுக்குறேன். லாஸ்ட் சான்ஸ் அபிக்கு. ஐயோ, சரி ஓகே. இப்போ காவியாவாச்சும் அடிக்கிறான்னு பார்ப்போம். எல்லாம் திருப்பி ரீமேட்ச் தான். ஓகே, இல்லை 2 பேருமே லூஸ் ரைட்டாக என்ன பண்ணுறது? ரீமேட்ச் வச்சுக்கலாம். சரி ஓகே, எவ்வளோ வேணால் நான் வியூவர்ஸ்க்காக ரீமேட்ச் ஆடுறேன். ஓகே. பாரி வியூவர்ஸ், நான் உங்கள் மேலே பாசமே இல்லைன்னு நினச்சேன் உங்களுக்கு. ஓச்சோ, ஃபஸ்ட்டு இது அவுட்டு. எனக்கு இன்னும் 8 சான்ஸ் இருக்குது காவியாவுக்கு. காவியா சின்ன பிள்ளைனால கிட்ட வச்சு அடி. இன்னும் கொஞ்சம் கிட்ட வச்சுக்க, ரொம்ப மினி இல்லை அது. ஓகே, அடி. ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ கொஞ்சம் தூரமாக வச்சுருக்கோம். காவியா ஒன்று தான் அடிச்சிருக்கா. இப்போ இன்னொன்று அடிக்கிறான்னு பார்ப்போம். அச்சோ, இன்னும் காவியாவுக்கு 5 சான்ஸ் இருக்குது. ஓ காட், கிட்ட வந்திருக்கும். ஸோ அதையும் இது ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம மேலே கீழே போயிடுச்சு. ஸோ அந்த ஸ்லோப் இருக்கிறதுனால தான் அவங்களுக்குலாம் கஷ்டமாக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்லோப்பால் தான் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. பால் உள்ளே போக மாட்டேங்குது. ஸோ இது வந்துட்டு நம்ம ஒரு தடவை கட் பண்ணி அப்புறமா எடுக்கலாம். ஸோ இப்போ அடி காவியா. மிஸ் ஆயிடுச்சு. அச்சோ. இப்போதான் இதான் லாஸ்ட் சான்ஸ். அச்சோ, காவியா 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கா. 2 பாயிண்ட்ஸ்னு சொல்ல முடியாது, 1 அடிச்சுக்கலாம், ஏன்னா அது போங்காட்டம். சரி, இப்போ அபிக்கு வந்துட்டு இப்போ காவியா வந்து 1 பாயிண்ட் எடுத்ததுனால இப்போ அபி மட்டும்தான் இப்போ ரீ ஆட போகிறான். ஸோ இப்போ வந்துட்டு அபி ரீ ஆடு. வாங்க, இப்போ அபி என்ன பண்ணுறான்னு பார்த்துருவோம். அபி இந்த தடவை நீ கிட்ட வச்சு அடிக்கலாம், ஏன்னா அவனுக்கு அட்வான்டேஜ் இருந்தது. காவியாவுக்கு அட்வான்டேஜ் கொடுத்ததுனால இன்னும் வேணால் கொஞ்சம் கிட்ட வச்சுக்க. இது வச்சு அடிக்கிறியான்னு பார்ப்போம். என்னப்பா இது கூட அடிக்க மாட்டேன் நீனு. அபி பதற்றத்தில் இருக்கா, அதனால ஆமாம், ஒழுங்காக வர மாட்டேங்குது. வின்னர் ஆகணும்னுட்டு. ஸோ 3 சான்ஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போது இன்னும் அவனுக்கு 6 சான்ஸ் இருக்குது. நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அடிக்கிறார் அபி. அடிக்க போகிறாரு. ஸோ அஸ்வின் அண்ணா வந்துட்டு போகிறாங்க. என்னது இது போங்காட்டம். ஸோ இன்னும் எனக்கு 4 சான்ஸ் இருக்குது. ஐயோ, பொறுமையாடி. இப்போ 3 சான்ஸ் இருக்குது. ஓ காட், கிட்ட வச்சுக்க. கிட்ட வை. இன்னும் கொஞ்சம் கிட்ட வை. இன்னும் மினியேச்சர் கோல். ஒன்று அடிச்சிட்டா அபி. அதே ஹைட்டில் இன்னொன்று அடி பார்ப்போம். ஐயோ, இன்னும் கொஞ்சம் வேணால் கிட்ட வச்சுக்க. மினினால ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 அபி. அவ்வளோதான், சான்ஸ் முடிஞ்சுது. நீ 2, காவியா 1. ஸோ அபி தான் வின்னர். உங்களை ஒரு ப்ராங்க் பண்ணியிருக்கேன் நான். கிஃப்ட் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு.
ஆக்சுவலி உனக்கு கிடையாது, ஏன்னா நீ தோத்துட்ட. ஸோ அபிக்கு தான் கிஃப்ட்டு. ஒரு பாயிண்ட் எடுத்தல, ஒரு பாயிண்ட் எடுத்தல. சரி ஓகே, ஒரு பாயிண்ட் எடுத்ததுனால உங்கள் 2 பேருக்குமே ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் நான். கண்ணு மூடி திரும்புங்க பாப்பா, திரும்புங்க. ஓகே, இந்த இடத்துல சாரி கடையில் ஒழிச்சு வச்சா அவங்களால பார்க்க முடியாது இருந்துச்சு. எல்லாமே அவங்க கண்ணு கட்டுறது தூரத்தில் தான் வச்சுருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, திரும்புங்க. உங்களுக்கு ஃபிட்ஜெட் டாய்ஸ் இந்த புடி பிடிச்சிருக்கா? உங்களுக்கு தான் ஃபிட்ஜெட் டாய்ஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். பிடிச்சிருக்கா அபி? நீ வந்து இதெல்லாம் ஃபிட்ஜெட் டாய்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்களேன், எப்போ பார்த்தாலும் அப்படியே இந்த பாப்பிட்டு ஸ்லைமு இதெல்லாம் தான் ஃபிட்ஜெட் டாய்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய ஃபிட்ஜெட் டாய்ஸ்லாம் அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் இது மட்டும் வந்துட்டு அவங்க வாங்கணுன்னே நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் அவங்களால முடியல. ஆனால் நான் வாங்கி கொடுத்துட்டேன்ல. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது, அப்படியே வருது, சூப்பராக இருக்குது. இதில் வந்துட்டு உங்கள் ஓப்பன் க்ளோஸ்க்கு கூட இடம் கொடுத்துருக்காங்க அவங்க. இங்கே பாருங்கள், ஓப்பன் க்ளோஸ்க்குலாம் இடம் கொடுத்துருக்காங்க. இது வேணுன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஆர்பிஎஸ் வந்துட்டு போய் இதை ஃபுல்லாக நசுங்கிடுச்சுன்னா ஒன்று நீங்கள் ஃபுல்லாக நசுக்கிட்டு அப்படியே ஸ்லைமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஏதோ இது மாதிரி உண்மையான ஸ்லைமை எடுத்துகிட்டு உள்ளே போட்டுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஸ்குஷியாக இருக்கும். ஸோ அதுக்காகவே ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. நீங்களும் இடம் வாங்குங்க. நான் இதை வந்துட்டு ஆக்சுவலி அமேசானில் தான் வாங்கினேன் ஸ்குவிஷ் டாய்ஸு. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு இது மட்டும் இல்லை, நிறைய ஸ்குவிஷ் டாய்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். பட் அது இந்த வீடியோவில் கொடுக்கலான்னு நினைக்கல நான். ஸோ அப்புறமா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபிட்ஜெட் டாய்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அது இந்த வீடியோவில் இல்லை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் ஃப்ரம் அஜிதா. பாய் பாய்.